கிரிக்கெட்டை சார்ந்து நடந்த டாப் 3 கான்ட்ரவர்சியல் மூமெண்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1 2011 வேர்ல்டு கப் செமிஃபைனல்ல பாகிஸ்தானுக்கு எதிராக சச்சின் டெண்டுல்கர் 85 அடிச்சது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த நாக்கால தான் இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா 23 ரன் இருக்கும்போது சச்சின் அவுட் ஆக வேண்டியது. ஸ்கோர் 75 இருக்கும்போது சகித் அஜ்மல் வீசின பால் ஆனது சச்சினுடைய பேட்லயே பட்டுரும். அது கிளியர் LBW மாதிரி இருந்திருக்கும். அம்பீர் அவுட் கொடுத்துருவாங்க. நம்ம தலைவர் அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணுவாரு. அப்பீல் பண்ண உடனே DRSல செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆர்காய் கிராபிக்ஸ்ல அந்த பால் ஆனது அந்த பக்கம் வளைஞ்சு போற மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்த பாகிஸ்தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. சகித் அஜ்மலுக்கு ஒண்ணுமே புரியல. அதை நாட் அவுட்னு சொல்லிடுவாங்க அம்பையர்ஸ். அதுக்கப்புறம் தான் சச்சின் அந்த மேட்ச்ல 50 அடிச்சிருப்பாரு. மேட்ச் முடிஞ்ச உடனே சகித் அஜ்மல் இது ரொம்ப அநியாயம், இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கவே கூடாது, நீங்க வேணா ரியல் டைம்ல பாருங்க அது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பேசியிருப்பாரு. இது அன்னைக்கு பத்திரிகைகள்ல மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டிருந்துச்சு. இது அவுட்டா நாட் அவுட்டா உங்களுக்கு எப்படி தெரியுது? நம்பர் 2 2025 இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியா ஒரு மேட்ச் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச்ல சிவன் துபே நல்லாவே ஆடி இருப்பாரு. 50 எல்லாம் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஆனா அந்த மேட்சுக்கு நடுவில் அவருடைய தலையிலேயே பால் பட்டு இருக்கும். அதனால நல்லா குழஞ்சு போயிருப்பாரு. இருந்தாலும் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு தான் வெளியே போயிருப்பாரு. சரி, அவர் தானே ஆல்ரவுண்டர், அவர் பவுலிங் போட வருவார்னு பார்த்தா இல்ல, கன்கஷன் டெஸ்ட்ல அவர் ஃபெயில் ஆயிட்டாரு, அதனால அவருக்கு பதிலாக கன்கஷன் சப்ஸ்டிடியூட்டை கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபுல் டைம் பவுலரான ஹர்ஷித் ராணாவை கொண்டு வந்திருப்பாங்க. பேட்டிங் ஆல்ரவுண்டர் தான் சிவன் துபே, ஆனா அவருக்கு பதிலாக பவுலிங் ஆல்ரவுண்டர் கொண்டு வந்திருப்பாங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அப்ப ஹர்ஷித் ராணா அந்த மேட்ச்ல சூப்பரா பவுல் பண்ணி 2 விக்கெட்டை எடுத்து அந்த மேட்ச்ல இந்தியாவை ஜெயிக்கும் வச்சிருப்பாரு. இதனால இங்கிலாந்தின் முன்னாள் வீரர்கள் கடுப்பாகி ICC உங்க கையில இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிராக கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. முக்கியமா கெவின் பீட்டர்சன் இது ஒரு அநியாயம்னு சொல்லியிருந்தாரு. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா அந்த பிளேயர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் தான் கொண்டு வரணும். ஆனா இங்க பேட்டிங் ஆல்ரவுண்டருக்கு பதிலாக ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் கொண்டு வந்தது தான் மிகப்பெரிய தப்பா பார்க்கப்படுது. நம்பர் 3 தலைவன் ஷேன் வார்னே விரல் வித்தையில மன்னார்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் பெண்கள் வித்தையிலுமே வல்லவர் தாங்க. அப்படி நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காரு. அதுல சிலதை இப்ப சொல்றேன். 2000 ஆண்டுல ஆஸ்திரேலியாவின் வைஸ் கேப்டன் பொறுப்பை இவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. களத்துல நல்லா விளையாடுவார்னு பார்த்தா ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில போய் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் டோனா ரைட் அப்படிங்கிற ஒரு நர்ஸ் கிட்ட நைட் நேரமானாலே போன் பண்ணி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. தப்பா பேசியிருக்காரு. இதை பத்தி அந்த பொண்ணு வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இவர்கிட்ட இருந்து வைஸ் கேப்டன் பதவியை தூக்கிட்டாங்க. அதோட நிறுத்தினாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. 2003 வெயிட் லாஸ்க்காக தவறான ட்ரக் எடுத்ததுக்காக இவருக்கு 12 மாதம் தடை விதிச்சிருந்தாங்க. 12 மாசம் இவர் கிரிக்கெட்டே ஆடல. அந்த ஒரு காலகட்டத்தில் பிராக்டிஸ் பண்ணுவார்னு நினைச்சா இன்னொரு பொண்ணு கிட்ட போயும் பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு 40 வயசு பொண்ணு கிட்ட நைட் ஆனா 40 தடவை கூப்பிட்டு மேடம் உங்க கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு வெளியே வந்து சொல்ல இவருடைய தனிப்பட்ட திருமண வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாகிருச்சு. இவருடைய மனைவியான சைமன் கேலகன் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2005 இவருக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இவருக்கு அப்போ 3 குழந்தைகள் இருந்திருந்தாங்க.